ஆமாம், செம கூட்டம். சத்தியமாக இந்த மழை வரும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அழகர் கோவில் தான் வந்திருக்கோம். அழகர் கோவில். அழகர் கோவில் சொல்லு. இது வந்து தென்னம்பாக்கம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், கடலூர். வந்து மதுரை அழகர் கோவில் தான் ஞாபகம் வரும். இது வந்து தென்னம்பாக்கம் அழகர் கோவில். இது வந்து அழகமுத்து ஐயனாரப்பன்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குது. இது வந்து 3வது திங்கள், சித்திரை மாதம் 3வது திங்கள். மொதல் திங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அப்போ வந்து பயங்கர கூட்டம் இருக்கும். இப்போ நாங்கள் கோவில் எதிரிலே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் இன்றைக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குல்ல பட்ட. 3வது திங்கள் கூட்டம் இருக்காதுன்னு தான் நினச்சி வந்தோம். ஆனால் எவ்வளோ நிறைய கூட்டம் இருக்குது. எக்ஸ்பெக்ட் நம்ம ஊர் நாங்கள் எப்பவுமே வந்து வருஷம் மேரேஜ் ஆனதுலேருந்து வரோம். 3 வருஷமாக வந்திருக்கோம். போன வருஷம் வர முடியல. இந்த கோவிலுக்கு வந்து நம்ம நினச்சி வேண்டிக்கிறதுலாம் கண்டிப்பாக நடக்கும். இங்கே வந்து அக்கா வந்து அவினாஷ் பிறக்கணும், அதாவது வந்து அக்கா வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி அவினாஷ் பிறந்தான். எங்களுக்கும் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து பேபிலாம் இல்லை. இங்கே வந்து வேண்டிக்கிட்டோம், குழந்தை பிறந்தா நல்லபடியாக மாலை போடுறோன்ட்டு. அதனால் வந்து வருஷம் நாங்களும் வரோம். இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். கூட்டம் நிறையா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். உள்ளே போகலாமா? ஆமாம், மதுரைக்கு வந்து எப்படி அழகர் ஃபேமஸோ அதே மாதிரி கடலூருக்கும் இந்த அழகர் ஃபேமஸ். அழகமுத்து ஐயனாரப்பன் அழகர். ஆமாம், நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ரூட்டில் வந்து சீக்கிரமாக வந்துட்டோம். எங்கள் ஊரில் இருந்து இங்கே வந்து ஒரு 1/2 hour தான். சரி, நம்ம போகலாமா? வா, கோயில் உள்ளார போகலாம், வா. ஆமாம், செம கூட்டம். இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து இங்கே போகிறதுக்கு விடவே மாட்டாங்க. இப்போ வந்து கூட்டம் நிறையா இருக்கும். அந்த திருக்கல்யாணத்து அப்போ வந்து 1000 மேளம் 1000 நாதஸ்வரம்லாம் வந்து முழங்க கல்யாணம் நடக்கும். அந்த வீடியோ வந்து மேலே அட்டாச் பண்ணுறோம். ஐ மீன் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ விட்டுருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க நீங்கள் போயிட்டு பாருங்கள். அங்கே ஒரு சைடுலாம் பொம்மை இருக்குது. ஐயோ, அது ஒரு பக்கம் மட்டும்தான். இங்கெல்லாம் பொம்மை இருக்கும் சாது. ஆமாம், இது அங்கெல்லாம் இருக்கும் பொம்மை. கிரி மாலை, சின்னதாக ஒரு மாலை. மாலை இல்லை பூ ஏதாவது. நாங்கள் வந்து அர்ச்சனை வீட்டிலேருந்தே தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை, பூ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். ஏன் எடுத்துகிட்டு வந்தோம்னா எல்லாமே வீட்டில் இருந்து. இன்னைக்கு இந்த கடை இருக்குமான்னு எங்களுக்கே டவுட்டு. கூட்டம்லாம் இருக்காது. கடை இருக்குமா இருக்காதான் வீட்டில் இருந்தே நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிரி, லாஸ்ட் டைம் செப்பல் வந்து நம்ம விட்ட இடத்துல இல்லை தெரியுமா? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சு. அதுவும் தூரம் தூரமா. அங்கதான் சரி, மாலை இதோ கட்டுறாங்க. பார்த்துட்டு தான் வருவோம். சரி, பூ கட்டுறாங்க, வா. மாலை போடுற வேண்டும் எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, வருஷம் பிறந்ததுனால நாங்கள் வருஷம் மாலை வாங்கி அழகமுத்து ஐயனாருக்கு நாங்கள் போட்டோம். வாங்கி போலாமா? போலாம், வாங்க போலாம், வா. நிற்கிறாங்க. சிறப்பு தரிசனத்தில் வந்து 10 ரூபாய் அதிகமாக. லாஸ்ட் டைம் வர்றப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கே ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டோம். அதுதான் 3வது திங்களுக்கும் அந்த முதல் திங்களுக்கும் உள்ள கூட்டத்தோட வித்தியாசம். அவ்வளோதான். என்னப்பா சாமி பாரு, குதிரையா ஆணி பூனையா? என்னப்பா குதிரையா? அது மேலே உட்காந்துக்கிறியா? தேங்காய் வந்து கோவிலில் இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்ன, வீட்டில் எனக்கு டைம் இல்லை. ஹோட்டல் முடிச்சுட்டு வந்தேன்னா அதனால் முடிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. அந்த இடத்துல போன டைம் வரும்போது லைட்டாக தூரல் நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம்,
பரவாயில்ல. இந்த அழகர் கோவிலுக்கு வந்தாலே எங்களுக்கு வந்து ஒரு வைப், பாசிட்டிவ் வைப். ஸோ அதனால் நாங்கள் வந்து வருஷம் வந்துட்டோம். போன வருஷம் மட்டும் வரல. அது என்ன காரணம்? ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த வருஷமே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு மீன் திங்கக்கிழமை சித்திரை முதல் திங்கள் வந்து சித்திரை 1ஆம் தேதியே வந்துச்சு. அப்போ வந்து ஏன் வர முடியலன்னா அன்றைக்கி வந்து வருஷ பிறப்பு வீட்டில் படைக்கணும், அது வேலை இருந்துச்சு, அதனால தான் வரல. சரி 2வது திங்கள் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். என்னுடைய சிஸ்டர் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டருக்காக கொஞ்சம் வேண்டிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சிஸ்டர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணோம். அவங்க சிஸ்டர் வரல. இப்போ தான் மண்டே இது 3வது திங்கக்கிழமையும் வருவான்னு நினச்சோம், வரல. சரி எங்களை மட்டும் போயிட்டு வாங்க, அடுத்த வருஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளுக்காக வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டுக்கு வந்து வேலை கிடைச்சிடணும். ஏன்னா வந்து டிஎன்பிசிக்கு வந்து பட்டு வந்து இந்த டைம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். அது வந்து பலிக்கும், கண்டிப்பாக பலிச்சிடும். எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அழகர் மேலே. என்ன பட்ட இல்லை டிஎன்பிசியில் வந்து நீ படித்து வேலை வாங்கிடுவோம். பார்ப்போம். பட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கினியா? பட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? சரி, ஓகே. பெரிய மாலையை வாங்கி போட்டு நம்ம முதல் வருஷம். ஆமாம், முக்கியமான இடத்த தேடுறேன், இன்னும் கிடைக்கவே இல்லை. சாப்பாடு இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் சாப்பாடு போடுவாங்க. இன்னும் வந்து போடுறாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு தான் போய் வெரைட்டியாக போடுவாங்க. சரி சாமி பார்த்துட்டு போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஆமாம், பண்ணுவோம். கம்மல் வச்சு வீடியோ எடுக்கணும். அச்சனை வாங்கிட்டியா? ஏதோ ஒன்று சாமிக்கு போய் வந்துச்சுல்ல, அப்புறம் என்ன பார்ப்போலாம். சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம், இலை போட்டு. அது சுற்றி பொம்மை தான் இருக்கும். அங்கே பாரு சாது, அங்கே பாரு, அதெல்லாம் பொம்மை இருக்கு பாரு. சுற்றி பொம்மை தான் இருக்கும். அங்கே உக்காந்துணும். இங்கே எங்கே போகிறீங்க? அதுக்கு அங்கே போய் உட்காரலாம்ல. இவன் தான் எதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக வரான். பட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம இது உள்ளார உட்காந்தோம் தெரியுமா? இப்போ நிறைய பொம்மை வந்திருக்கு, இங்கெல்லாம் உட்காரவே முடியல. வேண்டுதல் வேண்டாமையில் அடி சேர்ந்தாருக்கு யாண்டு இளமையில். எந்த ஒரு இதுவே கல்யாணம் ஆகிறதுக்காக டாக்டர், போலீஸ், வக்கீல் எவ்வளோ பொம்மை பாரு. இது வந்து இது ஒரு சின்ன பார்ட் இந்த கோவில். இது மாதிரி கோயில் சுற்றி பொம்மையாகவே இருக்கும். இங்கே உட்காருவோம், ஆனால் இங்கே இடம் இல்லை. கால்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. கால் கை இல்லாதவங்களுக்கு கை வரணும், நிறைய வேண்டுதல் வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சாப்பிட்றாங்க பிரசாதம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அன்னதானம் போட்டாங்க. நானே தான் 3 பிளேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்.
என்ன வந்து வச்சன் வச்சுக்கிட்டு பட்டு வாங்க முடியாது. நானே 3 பிளேட் வாங்கினேன், அவினாஷ் 1 பிளேட் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்க, ஜூஸ் கூட இந்த நன்னாரி சர்பத் ஜூஸ் வந்து நாங்கள் வீட்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். 2 பாட்டில் போட்டோம். 2 பாட்டில் போட்டோம். ஒரு பாட்டில் கியூவில் நின்னோமா, அங்கேயே குச்சிட்டோம். அப்புறம் கியூவில் அவ்வளோ நேரம் நிற்கிறவங்க தண்ணி தண்ணி எடுக்க பாட்டிலை டிக்கிலே வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ டிக்கிலேருந்து எடுக்கக்குள்ள பாட்டில் அப்படி கொதிக்குது. இதுவே நாங்கள் வண்டியை விட்டு இறக்கிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுக்கிறோம். இந்த வச்சன் பையன் அடங்கவே மாட்டேறான். பக்கத்தில் யாரெல்லாம் பால் வச்சுருக்காங்களோ எனக்கு வாங்கி கொடுன்றான். சரி, அவன்கிட்ட செல்லை கொடுத்துட்டு சைலண்ட் ஆகிடும். நல்லா இருக்கா? சின்னதாக இருக்குடா, ஆனால் 20 ரூபாய் சொல்கிறாங்க. நல்லா இருக்குதா? இவனுக்கு எப்போ எப்படி இருக்குடா? நல்லா இருக்கி, நல்லா இருக்கி. இவரு நல்லா இருக்குன்றது. சாதனா சாதனா என்னத்தான் வாங்க போற? எல்லா கடைக்கும் போய் வேற எது வாங்க? இந்த கடைக்கு நீயே ப்ரொமோஷன் பண்ற. யார் யாரெல்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு எல்லாரும் காட்டுங்க. பட்டுக்கு ஒரே ஒரு கிளிப்பு. சாதனா நீ எல்லாம் காஸ்மெட்டிக் ஐட்டம் தான். சாதனா ஒரு உண்டியில அதுக்கு வீட்டுக்கு ஒரு இது வாங்கினேன். இது அது பேர் சாம்பிராணி வாங்கினா உண்டியில் வாங்கினா அவ்வளோதான் வாங்கினேன். இந்த தர்பூசணி வந்து எந்த தர்பூசணி எடுத்தாலும் 50 ரூபாய்னாங்களா. ஆமா, நாங்க என்ன 2 வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 2 தூக்கின கடைசியில் பார்த்தா தூக்கிட்டு வர முடியாதுன்னு ஒன்று வச்சுட்டு 1 மட்டும் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். 50 ரூபாய். ஆமா, அது ஆஃபர் இன்னைக்கு மட்டும். நாளைக்கு வந்து 2 எடுத்தா 1 எடுத்தா 100 ரூபாய். அப்படியா? இல்லடா 80 ரூபாய் 70 ரூபாய் நாளைக்கு எடுத்தா. இன்னைக்கு வாங்கினா வாங்கினோம். அதுவே 6 கிலோ வரும். ஆமா, கோயிலுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு ஜூஸ் தான் நாங்க இங்க இருந்து எடுத்துட்டு போனோம் இல்லையா. நல்லா அதே குடிச்சோம். ஜூஸ்மே வாங்கி குடிக்கல, ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி வந்துட்டு. கூட்டம்லாம் அவ்வளோ இல்லை, ரொம்ப சொல்ற அளவுக்கு இல்லை, ஆனா கூட்டம் இருந்துச்சு. நார்மலான கூட்டம் தான், ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை. அதே மாதிரி நாங்கள் போக்குள்ள மழைலாம் வந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இந்த மழை வர வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டே போடும்போது பாதி தூரம் போனால் வெளியில் வந்துச்சு. சரி, ஓகே, தர்பூசணி கட் பண்ணிட்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய புது சேனல் மாமா வித் பட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.